பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை பொழுதில் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மகளிர் மன்றாட்டு ஜெபம் வாயிலாக வாழ்த்துதலை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் மகத்துவமானவர், மகா உன்னதர். அவருடைய கிருபைகளுக்கு அளவே இல்லை. நித்தமும் அவர் நம்மை நடத்துகிறார். மகா வறட்சியான காலங்களிலும் அவர் நம்மை நடத்தி பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு விடுகிறார். அது நல்ல தேவன். இந்த காலை பொழுதில் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய வீடுகளுக்குள் கடந்து வந்திருக்கிறார். மகளிர் மன்றாட்டு ஜெபம் வாயிலாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றைக்கும் நமக்கு உண்டு. அந்த மகத்துவமான தேவனை, நம்மை விட்டு விலகாத அந்த தெய்வத்தை, நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரை, நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்த அந்த இயேசு இன்றைக்கும் நம் நடுவில் வந்து நமக்கு நன்மை செய்யும்படியாய் ஆமென் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற அந்த தேவனை மகிமைப்படுத்தி, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்ற அந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளை காண செய்த தேவன், ஜீவனை தந்த தேவன், அவரை மகிமைப்படுத்த ஆமென் ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளோடு கூட சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட ஆமென், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு கூட உற்சாகமாக மறுபடியும் பாடலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே.
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே, கண்ணீர் யாவை துடைத்திடுவேன், உன் கண்ணீர் யாவை துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவை போக்கிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வழக்காரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, நீதியின் வழக்காரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே, ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மை ஜெபித்திடுவாய், தினமல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினமல்லேலுயா என்று ஆர்ப்பரிப்பாய், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலகாத தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை தருகிற அந்த நல்ல தேவன், இந்த காலை வேளையில் அவரை நம்பிக்கையோடு கூட அவரை நம்பி பிழைக்கிறவர்களாக, அவரை பற்றி கொண்டவர்களாக, கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டவர்களாக அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. கர்த்தர் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்தீரே, உமக்கு நன்றி. எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடிக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கவலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவரே, எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, அந்த நாளிலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடிய திராணி எங்களுக்கு தந்து எங்களை நேர்த்தியாய் நடத்த போகிற தயவுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக, எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய பண்ணுவீராக. தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் மகிமையானவர், மகா உன்னதர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய உன்னத செயல்களை எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் உருவேறும் முன்பே எங்களை ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தீரே. நீ என்னுடையவள் என்று சொல்லி உம்முடைய மார்போடு அனைத்து எங்களை நடத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த நாளில் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. மகிமையானவர், மகத்துவமானவர், சேரக்கூடாத ஒளியினில் வாசம் பண்ணுகிறவர், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கே சகல துதி கன மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானமது சிங்காசனம் பூமி பாதப்படி, உம்முடைய பாதப்படியில் நிற்கிற எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மகத்துவமான செயல்களை எண்ணி துதிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையானவர் ஆண்டவரே, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் நன்மைகளின் நாயகர். ஹல்லேலூயா. எங்களுக்காக நன்மைகளை செய்கிறவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய நன்மையான கரத்தை எங்களுக்கு நேராய் நீட்டுவீராக. உம்முடைய நன்மையான வழியில் எங்களை நடத்துவீராக. உம்முடைய செம்மையான பாதையில் எங்களை
நடத்துவீராக. உம்முடைய நன்மைகளை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உன்னதமான தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நல்லவரே, நன்றி 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 அப்பா, நல்ல தேவனே நன்றி. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அம்மே நன்றி ஆண்டவரே, எங்களை கைவிடாத நேசரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு நன்மைகளை தந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்தி அதிசயமாய் வைக்கிறதற்காக நன்றி அப்பா. சிறுவேலுக்கு அடையாளங்கள் அற்புதங்களுமாய் எங்களை வைக்கிறதற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி அப்பா. தோ எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவன் உம்முடைய பரிசுத்த மகிமையினால் எங்களை மூடி நீர் உம்முடைய வல்லமையினாலோ கிருபையினாலோ வரங்களினால் அலங்கரித்து நாளை ஜெயிக்கிற ஜெயத்தை எங்களுக்கு தாரும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சங்கீதம் 31 அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் நன்மைகளின் இருப்பிடம். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். அவர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு நம்பிக்கை தந்து நம்மை பாட வைத்த அந்த தேவன் இப்போது நம்மோடு கூட சொல்லுகிறார், நன்மை நமக்கு அவர் தருகிறார். அவர் தருகிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கும். அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் 2. 1, நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இன்னொன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். யார் யார் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யார் யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இது ஒன்றே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இது இருக்கும்போது நாம் அவரை எப்போது சார்ந்து கொண்டு துதித்து மகிமைப்படுத்தி அவரோடு கூட நடப்போம். ஒரு தாவீது சிறு வயது முதலே கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோடு நடந்தான், கர்த்தரையே நம்பினான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தாவீதிடத்தில் இருந்தது. அவன் வர வர விருத்தி அடைந்தான். அந்தந்த வயதில் கர்த்தர் அவனை கொண்டு சென்ற பாதைகள் மகா உயர்வானவைகள், மேன்மையானவைகள். அவருடைய நன்மை தாவீதுடைய வாழ்க்கையில் பெரிதாக இருந்தது. நான் வாசித்த வசனத்தின்படியே அவருக்கு பயந்த தாவீதுக்கு மனுபுத்திரத்திற்கு உண்டு பண்ணியிருந்த அந்த நன்மைகள் எல்லாம் அவர் பெரிதாய் பெற்றுக்கொண்டார். ஒரு ஆடு மேய்க்கிற இடையனாய் இருந்த ஒரு தாவீது ஒரு ராஜாவாய் உயர்த்தப்பட்டது. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஒரு அசாதாரண விஷயத்தை, ஒரு ஆச்சரியமான காரியத்தை இந்த தாவீதின் வாழ்க்கையில்
கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனிடம் இருந்ததெல்லாம் கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து கொண்ட நிலைமை. இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் விரும்புகிறதெல்லாம் நாம் அவரை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதே. இதே சங்கீதம் 31 அந்த ஒவ்வொரு வசனங்களையும் நாம் தியானிக்கிற பொழுது இந்த தாவீது எப்படியாய் கர்த்தர் அவரை நன்மைகளால் நிரப்பினார், ஆசீர்வைத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த 31ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தை பார்ப்போமானால், அவர் கர்த்தரை நம்பி இருந்தார். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு கால் வெட்கமடையாதபடி செய்யும், உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். கர்த்தாவே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது, என்னை சுற்றிலும் சத்துருக்கள் சூழ இருக்கிறார்கள், என்னை விடுவியும் என்று சொல்லி அவன் கர்த்தரோடு கூட கேட்கிறதை நம்ம இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் ஒரு கால் வெட்கப்பட மாட்டேன் என்கிற நம்பிக்கையோடு இருந்தான். கர்த்தாவே, என்னை விடுவியும் என்கிற விண்ணப்பத்தோடு காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. இன்னும் பாருங்கள், அதனுடைய 6வது வசனம், வீண் மாயைகளை பற்றி கொள்கிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். உலகத்தில் வீணான மாயையான காரியங்களை எல்லாம் நான் வெறுக்கிறேன் கர்த்தாவே, நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். வீணானவைகள் எனக்கு வேண்டாம், அவைகள் எனக்கு தூரமாக இருப்பதாக, வீணானவைகளெல்லாம் நான் வெறுக்கிறேன், நீர் மாத்திரம் எனக்கு போதும், நான் உம்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறான். அதே அதிகாரம் சங்கீதம் 31 14வது வசனம் சொல்லுகிறது, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். நானே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் என் தேவன், உம்மை நம்பி இருக்கிறேன், நீர்தான் என் தேவன், நீர்தான் என் அடைக்கலம், என் கோட்டை, என் துருகம், என் தஞ்சம், என் வாழ்க்கையின் எல்லாம் நீர்தான் என்று சொல்லி அவன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதே இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவருடைய நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல் இருப்பதாக. கர்த்தரை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டி கூட பட்டினி கிடந்து தாட்சி அடையலாம், ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. யார் அவருடைய ஜனம்? அவரை நம்பி பிழைக்கிறவர்கள் அவருடைய ஜனம். அவர்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. நாம் அவரை நம்பி அவரை அண்டிக் கொள்ளுவோம், நமக்கு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் சித்திக்கும். தாவீது கர்த்தரை நம்பி தன் ஆடுகளையெல்லாம் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு விசை சிங்கம் வந்தது. அவன் தைரியமாய் கர்த்தருடைய பலத்தில் கர்த்தரை நம்பி தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றும்படியாய் ஓடி அந்த சிங்கத்தை அதனுடைய வாயை கிழித்து போடுகிறான். அத்தனை பலன், அத்தனை தைரியம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தரை நம்பி இருக்கிறவனுக்கு உயர்ந்த அடைக்கலம் உண்டு, அவனுக்கு பலன் உண்டு, அவனுக்கு சகாயம் கர்த்தரிடத்தில் இருந்து வரும். இன்னொரு விசை கரடி வந்தது, அவன் அதையும் ஜெயித்தான். தேவ பலத்தினால கர்த்தரை நம்பி காரியங்களை செய்தான். சத்துருக்கள் வந்தார்கள், சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் அவனுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அவன் ஜெயித்தான். எங்கெல்லாம் யுத்தத்துக்கு சென்றானோ அங்கெல்லாம் ஜெயித்தான். ஒரு விசை கோலியாத்துக்கு முன்பாய் நிற்க வேண்டி இருந்தது. இவன் இளம் வாலிபன், அவ்வளோ பெரிய ஒரு யுத்த வீரன் கோலியாத்து, அவ்வளோ உயரமான ஒரு மனிதன். அவனுக்கு முன்பாக கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையோடு கூட அந்த பலத்தில் சேனைகளின் தேவனை நிந்திக்கிற நீ யார், எனக்கு நிந்திப்பதற்கு நீ யார் என்று சொல்லி கர்த்தர் மேல் வைராக்கியம் கொண்டு அவன் புறப்பட்ட போது வெறும் கூழாங்கல், கொஞ்சம் குதவாமல் இருந்த கூழாங்கல், அதை எடுத்து கவனில் ஏற்றி அந்த மகா பெரிய உருவத்தை அடித்து வீழ்த்தினான். கர்த்தர் மேல் கொண்ட நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருந்த வைராக்கியம் அவனுக்குள்ள புது பலத்தை கொடுத்தது, ஞானத்தை கொடுத்தது. அந்த சமயத்துக்கேற்ற ஞானம் அவனுக்குள்ள உண்டான பொழுது அவன் செய்ய வேண்டிய பிரகாரம் அதை செய்தான். கோலியாத்தை வீழ்த்தினான். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் சமய சகாயராய் ஏற்ற வேளையில் உதவிக்கரங்களை நீட்டி
ஏற்ற வேளையில் நமக்கு நன்மை செய்கிறவராய் இருந்து நம்மை வாழ வைப்பார், உயர்த்துவார். இன்னும் பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கிற பலன். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அநேக நன்மைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். 8வது வசனத்தில், சத்துருக்கனின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்தில் நிறுத்தினீர் என்று சொல்லுகிறார். சத்துருக்களின் கையில் ஒப்புக்கொடாமல் அவருடைய பாதங்களை, இடறி போக வேண்டிய அவருடைய பாதங்களை அவர் விசாலத்தில் நிறுத்தினார் என்று சொல்லி அறிக்கை எடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த தாவீதோடு இருந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அவன் சத்துருக்களுக்கு முன்பாக நின்றாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறபடியினால சத்துருவுக்கு பயப்படாதபடி ஜெயிக்க தேவன் பலத்தை கொடுப்பார், அவனை விசாலத்தில் நிறுத்துவார். தாவீதுக்குள் நடந்தது அதுதான். அவன் சத்துருக்களை கண்டு பயந்ததாக இல்லை, ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த தாவீதோடு கூட இருந்தது. இன்னும் அவன் சொல்லும்போது 10வது வசனத்தில் பாருங்கள், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலானுக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன். வீதிகளிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடினார்கள். இன்னும் தொடர்ந்து வாசிப்போமானால் அவருடைய சத்துருக்களினால் அவருக்கு வந்த சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இவைகள் மத்தியிலும் இந்த தாவீது கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஓடின போது கர்த்தர் அவன் கால்கள் தளர்ந்து போகாதபடி அவனை விசாலத்திலே நிறுத்தினார், அவனுடைய பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினார். இன்றைக்கும் நமக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்நிலைகள் இருக்கலாம், பலவிதமான தேவைகளின் மத்தியில் நாம் இருந்தாலும், பலரால் வெறுக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அருக்களிப்பாய் எண்ணப்பட்டு இருந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு இருந்தாலும், தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்திருக்கிற நமக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஒன்றிலும் அவர் நம்மை தளர்ந்து போக விட மாட்டார். நம் கால்களை திடப்படுத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார், தலையணையால் அபிஷேகம் பண்ணுவார், பாத்திரம் நிரம்பி வெளியே பண்ணுவார். அவருக்காக வைராக்கியமாய் உற்சாகமாய் தெய்வ பயத்தோடு நிற்போமானால் நிச்சயமாக அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இன்னும் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோமானால் சங்கீதம் 31:9 சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு இரக்கம் உள்ளவராயிருந்தார். தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்த பொழுது கர்த்தர் இரக்கம் உள்ளவராயிருந்தார். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தில் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போகிறது. அவன் துக்கத்தோடு கூட காணப்பட்டான். அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், அவன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள், அவன் வாழ்க்கையில் இருந்த போராட்டங்களினால் அவன் துக்கமடைந்தவனாக இருந்தான். அதனால் வேதம் சொல்லுகிறது, என் கண்கள், என் ஆத்துமா, என் வயிறும் கூட கருகி போயிற்று. பாருங்கள், எவ்வளவு வியாகுலம், எவ்வளவு நெருக்கம். தன்னுடைய சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் கருகி போனதை போன்ற ஒரு உணர்வு. அவ்வளவு மகா கொடூரமான வேதனைக்குள்ள, துக்கத்துக்குள்ள, துக்கத்தின் சாகரத்தில் மூழ்கி இருந்தாலும் அவன் கைவிடப்படவில்லை. அவன் கர்த்தரை நோக்கி கேட்கிறான், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன், நான் உபத்திரவப்படுகிறேன், நான் துக்கப்பட்டு துக்கத்தினால விசிரமடைந்திருக்கிறேன், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும், என்னை விடுவியும். என் கண்களும் என் ஆத்துமாவும் என் வயிறும் துக்கத்தால் கருகி போயிற்று என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை கர்த்தருக்கு சொல்லுகிறான். எவ்வளவு ஆழமான காரியம் பாருங்கள், எவ்வளவு வேதனையான நெருக்கமான சூழ்நிலை. நெருக்கத்தின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டு என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படியே நெருக்கத்தில் நின்று அவனுடைய இருதயத்தின் வேதனையை அப்படியே தேவனுக்கு தெரியப்படுத்துகிறான். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உலக மனுஷனோட தன்னுடைய பாரங்களை எல்லாம் சொல்லி சொல்லி வேதனைப்பட மாட்டான். அவனுக்குரிய வேதனை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இறக்கி வைக்கிறவனாக இருப்பான். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? புலம்பிக் கொண்டிருக்கிறோமா?
நம்முடைய சூழ்நிலையில் நினைத்து நினைத்து ஆறுதலற்று துக்கப்பட்டு கருகி போன வயிறால் கூட இருந்து கொண்டு இருக்கிறோமா? மாறாக தேவனுக்கு முன்பாக நின்று இந்த தாவீதை போல உள்ள இருதயத்தை ஊற்றி அவரிடத்துல தன் சூழ்நிலைகளை சொல்லி தன்னை பிறர் அருக்களிப்பை நினைத்து அவைகளெல்லாம் அவரிடத்தில் விண்ணப்பமாய் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோமா? நாம் அவரிடத்துல போவோம்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. நிச்சயமாய் அதற்கு ஒரு பரிகாரத்தை அவர் தருவார். அவரே நல்ல பரிகாரி. மனுஷரோடு போவோன்னு சொன்னா அவர்கள் அந்த நேரத்துக்கு ஆறுதலாய் தெரியும். பல வேளைகளில் அவர்களே நம்முடைய ஆறுதல் இல்லாத காரியத்துக்கு காரணமாய் போய்விடுவார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தந்த இந்த வார்த்தையின்படியே உமக்கு பயந்தவர்களுக்கு மனுபுத்திரருக்கு முன்பாகவும் நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவாய் பெரிதாக இருக்கிறது, அவ்வளவு பெரிதான அந்த நன்மையை நாம் சுதந்திரித்து கொள்ளுவோம். செய்ய வேண்டிய காரியம் 2 ஒன்று, நாம் கர்த்தரை நம்பி அவரையே பற்றி கொள்ளுவோம். 2வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோம். எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு செய்வோம். கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே நான் இந்த வழியில் நடக்கலாமா, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா என்று சொல்லி கேட்டு அவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்வோமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். சகலத்தை நன்மையாகவே செய்து முடிப்பார். அதற்கு தாவீதை சாட்சி. தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மையாய் முடிந்தது. அவன் முதிர் வயது வரையிலும் ராஜாவாயிருந்து தன்னுடைய அந்திய நாள் வரையிலும் கர்த்தரையே சார்ந்திருந்தான். வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளிலும் உயர்த்தப்பட்டான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் மகாராஜாவாயிருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த நாளில் எழும்புவோம். இருதயத்தின் ஆழத்தில் தேவனிடத்தில் சொல்லுவோம், நீர் என்னோடு இருக்கிறீர், நான் பயப்படேன், நான் அஞ்சேன் என்று சொல்லி நிமிர்ந்து நின்று கர்த்தரோடு கூட நடப்போம். அவர் நமக்கு சகலத்தை நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளினாலும் நம்மை நிரப்ப சித்தமுள்ளவராய் இருக்கிறார். முதலாவதாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் அநேக தேவைகள் உண்டு. இந்த நாளுக்கு கூட எத்தனையோ பேர் பலவிதமான சூழல் நெருக்கத்தின் மத்தியில் நின்று நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம். மனுஷர்கள் மத்தியில் தலைகுனிந்து போக கர்த்தர் விடமாட்டார். நிச்சயமாக ஒரு விடுதலையை தருவார். நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிப்போமா? கொஞ்ச நேரம் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். குடும்பத்தின் தேவைகளை கர்த்தருடைய முன்பாக இறக்கி வைங்க. என்ன இன்றைக்கு வேணும், எந்த காரியம் இன்றைக்கி நடக்கணும் சொல்லுங்க. அவரிடத்துல நீங்கள் சொல்லுகிற பொழுது, இந்த தாவீதை போல விண்ணப்பங்களை வைக்கிற பொழுது அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான நல்ல வேளையிலும் கூட கர்த்தாவே உம்முடைய திரு சமூகத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமாப்பா. எங்கள் எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு இருதயத்தின் ஏக்கங்களை அறிந்திருக்கிறீங்கப்பா. எங்களுக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கு என்ன வேண்டும் என்பதை எங்களுக்கு தந்து எங்களை சுகமாய் நடத்துவது உடைய சித்தமாய் இருக்கிறதப்பா. நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எங்கள் காரியங்கள் எல்லாம் இந்த நாள் கர்த்தர் பார்த்து கொள்ளுவீராக. எல்லாவற்றுக்குமே நம்பி இருக்கிறோம் ஐயா. உம்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கமடைவதில்லை வாக்கு தந்திருக்கிறீரே. இன்றைக்கு எங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு எங்களுக்கு ஆண்டவரே வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மையை செய்வீராக அப்பா. எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். எங்களை சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். தேவ பலன் எங்களை நிரப்ப ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை மூடுவீராக. குடும்பங்களில் பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை உண்டாக ஜெபிக்கிறேன். குறிப்பாய் பண தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா.
நான் எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என் தேவனுடைய வானத்தின் பலகடியை திறங்க. தகப்பனை யார் யாரை கொண்டு நீர் போஷிக்க சித்தமாயிருக்கிறீரோ, நடத்த சித்தமாயிருக்கிறீரோ, யார் யார் கொண்டு நீர் ஒவ்வொரு காரியங்களை சந்திக்க சித்தமாயிருக்கிறீரோ அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்புவீராக. மனித ஒத்தாசை பரத்திலிருந்து கடந்து வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் உங்க கரத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. உங்க கரத்தின் நன்மையினால நிரப்புங்க ஆண்டவரே. தகப்பனே, யார் யார் வியாதிப்பட்டு பலகீனத்தோடு கூட எனக்கு இந்த நாளில் ஒரு நன்மை செய்ய மாட்டீரா என்று சொல்லி அப்பா வாஞ்சையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் செய்கிற நன்மை பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் நன்மை செய்வது அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு அப்பா பெரிதா இருக்கட்டும். நீர் உலாவி தெரிந்த நாட்களில் எங்கோ சுற்றி தெரிந்து வியாதிஸ்தரை குணமாக்கினீரே, இன்றைக்கே குணமாக்குங்கப்பா. உங்க கரத்தை நீட்டி தொடுங்க ஆண்டவரே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா, விடுவீங்கப்பா. வியாதிப்பட்டவர்களை விடுவீங்க. ஆஸ்பத்திரிகளில் வீடுகளில் வியாதியினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. என் தேவன் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்த கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். மரித்த லாசரையே உயிரோடு எழுப்பின தெய்வம், உமக்கு சகலமும் லேசான காரியம் அப்பா. ஜீவாதிபதியே உம்முடைய சமூகத்துல ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதிசயத்தை செய்யும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. மன போராட்டங்களோடு இருக்கிறவர்களுக்கு தேவன ஆறுதலையும் சமாதானத்தையும் மன நிம்மதியையும் சமாதானத்தின் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் அசைவாடுவீராக. வீடுகளுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். சமாதானம் நிறைவாய் பெருகட்டும் ஆண்டவரே. குடும்ப அங்கத்தினர் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறவர்களும், ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்ளுகிறவர்களும், ஒருவரை ஒருவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா சமாதானம் செய்கிறவர்களுமாய் காணப்பட சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொரு உள்ளத்தை இல்லத்தை ஆளுகை செய்வீராக. தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். குடும்பங்கள் மேல உடைய ஆளுகை இருக்கட்டும். எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்படுங்கப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவருடைய நம்பிக்கைக்கு தக்கதான பலனை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த வேளையில் ஆசீர்வதியும். தாழ்த்தி உங்க திருக்கரங்களிலே தருகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வேளையிலும் இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற நேரம். நாம் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய திருக்கரம் அவர்கள் மேல் நீட்டப்பட்டிருப்பதாக. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி நம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் உம்முடைய நன்மை பெரிதா இருக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில பெரிதா இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிதான நன்மைகளை சுதந்திரிக்கட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ, கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை நாளுக்கு நாள் பெருகட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானம், தேவ கிருபை, தேவ நன்மை, தேவ பெலன், தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களும் திரளா இவர்கள் மேல் வந்து வலிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை இந்த வருஷத்துல காண செய்யுங்கப்பா. சகல நன்மையும் கிருபை இவர்களை தொடரட்டும் அப்பா. வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் இவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தேவ மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். குடும்பத்தின் மேல உம்முடைய நன்மை பெருகுவதாக. உம்முடைய நன்மை பெரிதா இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட கரம். ஹல்லேலூயா. குடும்ப தலைவரை, தலைவியை, பிள்ளைகளை, குடும்பத்தை சார்ந்த பெரியவர்களை அத்தனை பேரை ஆசீர்வதித்து தகப்பனே இவர்கள் வாழ்க்கை செழிக்கும்படியாய் செய்யுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் ஆண்டவரே நீங்க இவர்களை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல கிருபையும் நன்மையும் இவர்கள் மேல பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. நன்றி இயேசுப்பா. இந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன்.
ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் இன்று தான் உணர்ந்தேன்.